அதிமுக 77ல் தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிச்சது. அதுக்கு முன்னாடி 74ல் புதுச்சேரியில் ஆட்சி பிடிச்சது. நேரம் இருந்துச்சு. இவருக்கு எங்கே இருக்குது? ஏன் அதை காட்டுறாரு? 26 அடுத்த வருஷம் புதுவையிலையும் தேர்தல் வரப்போகுது. தமிழ்நாட்டிலையும் ஒரே நேரத்தில் தான் தேர்தல் நடக்க போகுது. அது அவருக்கு தெரியல. இந்த ஒன்றிய அரசு அப்படிதான் முதல்ல அவரை தான் ஆரம்பிச்சார். தமிழ்நாட்டை வஞ்சிப்பதை போல புதுவையும் வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது. 1977ல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைச்சாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே 1974லயே இங்க புதுச்சேரியில அவங்களோட ஆட்சி அமைஞ்சது. இங்க இருக்கக்கூடிய அரசு நல்ல அரசு, என்ஆர் காங்கிரஸ் அரசு. அது யாரோட கூட்டணி வச்சிருக்கு? எந்த ஒன்றிய அரசு பாஜக அரசை நீ பாக்குறியோ அதே பாஜகவோட இங்க கூட்டணி வச்சுட்டு தானே இருக்குது. அப்ப அந்த அரசு மட்டும் எப்படி நல்ல அரசா இருக்க முடியும்? நீ யாரை திருடான் அப்படின்றியோ அவனோட வந்துட்டு நீ சொல்ற நல்லவன் கூட்டணியில இருக்கானே, இது என்ன கதை? புதுச்சேரி அரசை பார்த்து தமிழக அரசு கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி அவங்க ரெகுலேட் பண்ணி எப்படி அவங்களுக்கு ஒத்துழைச்சாங்க பாருங்க. கரெக்ட், விஜய் சொன்னது ரொம்ப கரெக்ட். தமிழக முதல்வர் அவர்களே, தமிழ்நாட்டின் டிஜிபி அவர்களே, புதுச்சேரியை பார்த்து கத்துக்கங்க. இதுக்கு மேல விஜயோ தாவேக்காவோ கேட்குற இடத்த கொடுக்க கூடாது. நீங்க பாண்டிச்சேரியில் எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரி ஒரு கிரவுண்டை காட்டி அதுக்கு கேட் இருக்கணும் கட்டாயம். இவ்வளவு தூரம் வந்துட்டு எஸ்ஐஆர் பத்தி நீங்க நாடாளுமன்றத்தில் ஒரு பெரிய டிபேட்டர், ஆனா அவர் பேசல. திருப்பரங்குன்றம், புதுச்சேரிக்கு தமிழ்நாட்டுக்கு எந்த வித்தியாசமும் இல்லை, நாமெல்லாம் ஒரே மக்கள் தான், ஒரே வகையரா தான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஏன் அங்கேயும் போட்டு திருப்பரங்குன்றத்தை பத்தி பேசல? வேணாம், எதுக்கு? ஒதுக்குவோம், அவ்வளவுதான். நாமெல்லாம் வேறு வேறு கிடையாது, நாம எல்லாரும் ஒண்ணுதான். நீங்க ரொம்ப எதிர்பார்ப்பா இருந்துட்டு ஒரு கடுமையான ஏமாற்றத்துக்கு ஆளானீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்துட்டு டேம் ஸ்கிப் பண்ணிக்கலாம். பெருசா நடக்கும் எதை எதிர்பார்த்தா ஆனா ஒண்ணுமில்லாத போயிடுச்சு அப்படின்றீங்களா? அதைத்தான் மொத்தம் சொதப்பல்றாங்க, பெரும் சொதப்பல்றாங்கன்னா அதான். அவருக்கு அரசியல் புரிதல் தெரிதல் இல்லை. இந்தியாவில் எத்தனை மாநிலம் இருக்குன்றது கூட தெரியாது. அதெல்லாம் ஒரு டெஸ்ட் வச்சு தேர வைக்கணும், அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய ஐயநாதன் சார். சார் வணக்கம். வணக்கம் சார். திரு விஜய் அவர்கள் புதுச்சேரியில முதன்முறையாக களத்துக்கு போய் அங்க பிரச்சாரம் செஞ்சிருக்கிறாரு. வழக்கம் போல ஒரு 10-15 நிமிடம் பேச்சு தான். ஆளக்கூடிய என்ஆர் காங்கிரஸை விமர்சிக்காம பிஜேபியை விமர்சிச்சிருக்காரு. அதுவும் பாரபட்சம் இல்லாத அரசுன்னு சொல்லி நற்சான்றிதழ் கொடுத்திருக்கிறாரு. அஇஅதிமுக எப்படி 1972 கட்சி ஆரம்பிச்சு பிறகு 77 ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே புதுச்சேரியில் ஆட்சி பிடிச்சாங்களோ அதெல்லாம் மேற்கோள் காட்டுறாரு, தனக்கு ஒரு உதாரணமா எடுத்துக்கிறாரு. முழு பேச்சு எப்படி பாக்குறீங்க? அதிமுக 77ல் தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிச்சது. அதுக்கு முன்னாடி 74ல் புதுச்சேரியில் ஆட்சி பிடிச்சது. நேரம் இருந்துச்சு. இவருக்கு எங்க இருக்குது? ஏன் அதை காட்டுறாரு? 26 அடுத்த வருஷம் புதுவையிலையும் தேர்தல் வரப்போகுது. தமிழ்நாட்டிலையும் ஒரே நேரத்தில் தான் தேர்தல் நடக்க போகுது. அது அவருக்கு தெரியல. சரி, போயிட்டு புரிஞ்சுட்டு போகுது. அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், இந்த ஒன்றிய அரசு அப்படிதான் முதல்ல அவரை தான் ஆரம்பிச்சாரு. தமிழ்நாட்டை வஞ்சிப்பதை போல புதுவையும் வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது அப்படின்றாரு. சரிதான், புதுவையும் வஞ்சிக்கிறது. இங்க மாநில அந்தஸ்து கேட்டு நம்ம எவ்வளவு போராடிட்டு இருக்கிறோம், ஆனால் தரமாட்டேங்கிறாங்க. எவ்வளோ விஷயங்கள் நீங்க வரலாம், எதுவுமே வரமாட்டேங்குது. மில்ஸ் எல்லாம் திறக்க மாட்டேங்கிறாங்க. இப்படிலாம் இருக்குது. ஆனா இங்க இருக்கக்கூடிய அரசு நல்ல அரசு, என்ஆர் காங்கிரஸ் அரசு. அது யாரோட கூட்டணி வச்சிருக்குது? எந்த ஒன்றிய அரசு பாஜக அரசை நீ பாக்குறியோ அதே பாஜகவோட இங்க கூட்டணி வச்சுட்டு தானே இருக்குது. அப்ப அந்த அரசு மட்டும் எப்படி நல்ல அரசா இருக்க முடியும்? நீ யாரை திருடான் அப்படின்றியோ அவனோட வந்துட்டு நீ சொல்ற நல்லவன் கூட்டணியில இருக்கானே, இது என்ன கதை? அப்படி நீங்க சொல்லணும் இல்லையா? ஒண்ணு சொல்லணும். என்ஆர் காங்கிரஸினுடைய தலைவர் முதலமைச்சர் ரங்கசாமியை பார்த்து எதுக்கு அந்த கட்சியோட கூட்டணி வச்சுட்டு இருக்கிறீங்க? அந்த கட்சி என்ன படிச்சு இந்த பாண்டிச்சேரிக்கு முதல்ல விட்டுவிடுங்க. 1 வருஷமா 2 வருஷமா 4 வருஷமா கூட்டணியில இருக்காரு அவரு. அது சொல்ல வேண்டியதானே? தெரியல. அரசியல் விஜயனுடைய அரசியல் தெளிவன்மை இந்த இடத்துல தான் ஆரம்பிக்குது. அவர் இன்னமும் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாருன்னா, தனக்கு இருக்கிற புரிதல் தான் மக்களுக்கும் இருக்கும்னு நினைக்கிறார். தப்பு. இவருக்கு இருக்கிற புரிதல் அளவுக்கு இவருடைய ரசிகர்களுக்கும் இருக்கும் அப்படி நம்புறாருன்னா அது வேற விஷயம். ஆனா மக்களுக்கும் அவ்வளவுதான் இருக்கும்னு நினைச்சிட்டு அவர் பேசிட்டு இருக்காரு. அவ்வளவுதான். அதான் ரொம்ப பெரிய முக்கியம். அடுத்தபடி அவர் சொன்ன முக்கியமான விஷயம், இந்த பாண்டிச்சேரி புதுச்சேரி அரசை பார்த்து தமிழக அரசு கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி அவங்க ரெகுலேட் பண்ணி எப்படி அவங்களுக்கு ஒத்துழைச்சாங்க பாருங்க. கரெக்ட், விஜய் சொன்னது ரொம்ப கரெக்ட். தமிழக முதல்வர் அவர்களே, தமிழ்நாட்டின் டிஜிபி அவர்களே, புதுச்சேரியை பார்த்து கத்துக்கங்க. இதுக்கு மேல விஜயோ தாவேக்காவோ கேட்குற இடத்த கொடுக்க கூடாது. நீங்க பாண்டிச்சேரியில் எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரி ஒரு கிரவுண்டை காட்டி அதுக்கு கேட் இருக்கணும் கட்டாயம். கேட் இருக்கிற கிரவுண்டை காட்டி அங்க போயிட்டு பொதுக்கூட்டம் நடத்திக்கணும்னு சொல்லிட்டு முன்னாடி 2 போலீஸ்காரங்களை விட்டு ரெகுலேட் பண்ண, உள்ளெல்லாம் பண்ணக்கூடாது. அங்க இந்த பட்டியில ஆடுங்களை விட்டு மேய விடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி பட்டியா கட்டி
5000 பேர் தான், அதுக்கு மேலே ஒன்று நாங்கள் திருப்பி அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி கார்டு கீடு ஏதாவது ஒன்று பண்ணிக்கோ. அண்ணா 38% எங்கள் யாரையும் எங்கள் கேட்டில் அனுமதிக்க மாட்டோம், அனுமதிச்சிட்டோன்னா நாங்கள் எதுவும் பொறுப்பேற்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுங்க. ஏன்னா விஜய் சொல்கிறாரு இவங்க கிட்ட கற்றுக்கணுன்ட்டு. அந்த கட்சியினுடைய தேர்தல் வியூக பொதுச் செயலாளர் ஆதவர்ஜனா சொல்கிறாரு இங்கே பார்த்து கற்றுக்கணுன்ட்டு. அங்கே கற்றுக்கிட்டோம், ஏன் நீங்கள் சொன்னீங்க இல்லைங்களா புதுச்சேரியில் அதை கற்றுக்கிட்டோம். நாங்கள் கற்றுக்கிட்டதனுடைய அடிப்படையில் இதுக்கு மேலே உங்களுக்கு ரோட் ஷோ கிடையாது, ரோட்டில் கூட்டம் போட முடியாது, எதையும் பண்ண மாட்டோம். இன்னைக்கு பாருங்க விஜய் அவர்களே, நீங்கள் பெரிய ஏமாத்து பேர் வழி அப்படின்றதுக்கு பாருங்க, 10 மணிக்கு நீங்கள் பர்மிஷன் வாங்கினீங்க, கரெக்டாக 10 மணிக்கு உள்ளே வந்துட்டீங்க பாருங்க. ஏன் இங்கே வந்துட்டு மக்கள் தடுக்கலை? இந்த 160 கிலோமீட்டரில் கோட்டை குப்பா வரைக்கும் தமிழ்நாடு தான். எங்கேயாவது மக்கள் உங்களை இப்போ தடுத்தாங்களா? இதே தான் அங்கேயும் உங்களுடைய ரசிகர்களை ஏற்பாடு பண்ணி நீங்கள் அடித்த கூத்து தான் மற்ற இடங்கள்ல எல்லாம் நடந்து. திருச்சியிலேருந்து ஆரம்பித்து கரூர் வர்றது வரைக்கும் நீங்கள் அடித்த கூத்தெல்லாம் நீங்கள் ஏற்பாடு பண்ணது. இங்கே எதுவும் நடக்கல. கரெக்டாக வந்து நின்றுட்டீங்க. வந்து நின்றுட்ட உடனே அங்கே இருக்கிற காவல் அதிகாரி என்ன சொன்ன பாருங்க, பேசு முதல்ல, 10:30 மணிக்கு கேட்டீங்கல்ல, பேசுங்க முதல்ல, எதுக்கு டிலே பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சண்டைக்கே வந்துட்டாங்க பாருங்க. இன்னைக்கு எல்லாரும் அதை பார்த்தாங்க இல்லையா? அவ்வளோதான், உடனே அவர் பேசிட்டு போயிட்டாரு. அப்போ முதல்ல விஜய் வந்த போது பார்த்தீங்கன்னா எந்த பட்டி 10 பட்டியா பிரிச்சிருந்தாங்க இல்லையா, பட்டியா அதில் ஒன்றுத்துல கூட கும்பல் சார்ல ஃபுல்லா. இவர் சேர்ற வரைக்கும் ஒரு உள்ளே உட்காந்துட்டு இருப்பாரு. தமிழ்நாடு போலீஸார் தானே பெசாது இருந்திருக்கும். அங்கே வந்துட்டு எஸ்பி வந்துட்டு மிரட்டு உருட்டுன்னு விட்டாங்க. நீங்கள் அங்கே போயிட்டு கரூரில் என்ன பண்ணீங்கன்னு தெரியும், அதெல்லாம் அனுமதிக்க முடியாது, முதல்ல பேச ஆரம்பிங்க அப்படின்னு உடனே பூசியானது போயிட்டு பேச ஆரம்பிச்சு விட்டார். இவ்வளோதான். இப்போ அதான் சொல்ல வரேன், தமிழக அரசும் டிஜிபியும் புதுவை மாநில காவல்துறை கிட்ட இருந்து கத்துக்கணும் எப்படி விஜயை கண்ட்ரோல் பண்றது, இவங்களை எல்லாம் கண்ட்ரோல் பண்றது. புரியுதுங்களா? அப்புறம் ரசிகர்கள் வந்து அவங்க உதைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுடைய தொண்டர் படையில ஒன்று உருவாகினார் போல விஜய், அவங்க தூக்கி போடுறாங்க, பிடிச்சி தள்ளுறாங்க. போலீஸ் தள்ளனா வந்துட்டு தப்பா போயிடும், அராஜகம். அது வரைக்கும் விட்டு அராஜகம்னுவாங்க. இப்போ அவங்களே விட்டு அவங்கள ஆட்களே தள்ளிக்குவாங்க. நீங்க ஒன்றும் உள்ள போவேனா, ஒரு ரெட்டு தொப்பி கூட காணும் அங்க உள்ள. ஆமாங்க, நான் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு விஜயனுடைய கூட்டணில எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான என்டர்டைன். அது வரைக்கும் தூங்குவேன், விஜய் பேச ஆரம்பிச்சோட வந்துருவேன். அந்த மாதிரிதான் இன்னைக்கு நடந்துச்சு. எதையுமே ஆழமா தொடாமல், எதையுமே ஆழ்ந்து பேசாமல், ரேஷன் எல்லாம் பத்தி நீங்க தப்பா பேசுறீங்க. ரேஷனுக்கு ஒரு கான்செப்டே புதுச்சேரியில இல்லாதது போல பேசுறாங்க. அதான் சொல்றாரு, ரேஷன் அதாவது ரேஷனுக்கு போல அங்க பணம் கொடுத்துட்றாங்க, தெரியல அவருக்கு. ரேஷன் அப்படின்றது உலகத்துல வந்துட்டு நோபல் பரிசு பெற்ற அப்படிப்பட்ட அறிவியலாளர்கள், பொருளாதார மேதைகளால் பாராட்டப்பட்டது தமிழ்நாட்டினுடைய பொது விநியோக திட்டம். அது உங்களுக்கு என்னன்னு தெரியாது. தமிழ்நாட்டில் வறுமை ஒழிப்புக்காக அது பண்ணது. அது மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஏரி வேலை வாய்ப்பு, அதாவது மகாத்மா காந்தி ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீமை நல்லா வேலை செய்யுது. இங்கே தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சத்துணவு திட்டம், இங்கே தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா காலை உணவு வழங்கப்படுகிறது. இங்கே தான் பார்த்தீங்கன்னா பெண்களுடைய நலிவு நீக்க அவங்களுக்கு இலவச பேருந்து பயணம். இதெல்லாம் விஜய்க்கு என்னன்னே தெரியாது. தெரியாத வரைக்கும் நீங்கள் உங்களுடைய ரசிகர்களை தாண்டி மக்களை எட்டவே போகிறதில்ல. ஸோ எப்படி உங்களுடைய காஞ்சிபுரம் மீட்டிங் ஒரு ஃபெயிலியரோ அதே மாதிரி தான் இதுவும். அவரு என்ஆர் காங்கிரஸ் வந்து விமர்சிக்காம இருக்கிறது வந்து இப்போ என்ஆர் காங்கிரஸ்ல கூட்டணி சேருவதற்கான ஒரு வியூகமா தான் இருக்க போகுது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் என்ஆர் காங்கிரஸுக்கு எவ்வளவு இம்சை கொடுத்து கொண்டிருக்கிறது பாஜக. அவரே பொதுவெளியில வந்து ரொம்பவே இம்சையான காட்சிகள் நம்ம பார்த்துருக்கோம். தாவேகா என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அமைச்சு ஆட்சி அமைப்பதற்கான அந்த சிறிய மாநிலத்தில் ஒரு வாய்ப்பு இருக்கு. இல்ல, என்ஆர் காங்கிரஸ் போல ஏடிஎம் கேட்க அவங்களுக்கு தேவை என்ன? விஜய் கிட்ட ரசிகர் கூட்டம் ஓட்டு இருக்குது, அந்த ஓட்டு நம்மளுக்கு பயன்படும், அவ்வளவுதான். விஜய்க்கு என்ன அப்படின்னா தனிச்சு நின்னா நம்ம ஒரு இடத்துல தர மாட்டோம். இவங்களோட கூட்டணி சேர்ந்தா ஒரு 10 இடம் தரலாம் தமிழ்நாட்டுல. இங்க வந்துட்டு புதுச்சேரியில மொத்தமே இருக்கிறது ஒரு 30 இடமே என்னதான். அதுல வந்துட்டு ஒரு 2-3 சீட்டு கிடைக்கலாம். அதுதான் அவர் பாக்குறாரு. அவர் வேற ஒண்ணுமே இல்ல, ஃபேஸ் சேவிங் பாலிடிக்ஸ் தான் அவர் பண்றாரு. அதனால அவர் ஸ்ட்ராட்டஜிக் பாலிடிக்ஸாவே போயிட்டு இருக்காரு, மக்கள் மத்தியில வராம அது மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. அதனால அவருக்கு ஒண்ணும் இல்லை. அதெல்லாம் ரங்கசாமி ஈஸியா ஒரு இடம் போட்டு அமைக்கிறவர். சார், இந்த ஸ்பீச் மூலியமா நல்லா எக்ஸ்போஸ் ஆயிட்டாரு விஜய் அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கலாமா? ஏன்னா இப்போ நான் சொன்ன வார்த்தை ரொம்ப ஆழமானது ஹக்கீம். பெரிய ஏமாற்றம், பெரிய சொதப்பல்னு சொல்லணும். அதான் டேம் ஸ்கிப் அப்படின்ற ஒரு வார்த்தை, ஆங்கில வார்த்தை சில சேனலுக்கு பயன்படுத்துறேன், இப்பவும் பயன்படுத்துறேன். நீங்க ரொம்ப எதிர்பார்ப்பா இருந்துட்டு ஒரு கடுமையான ஏமாற்றத்துக்கு ஆளானீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்துட்டு டேம் ஸ்கிப் அப்படின்வாங்க. பெருசா நடக்கும் எதை எதிர்பார்த்தா ஆனா ஒண்ணுமில்லாத போயிடுச்சு அப்படின்றீங்களா, அதைத்தான் மொத்தம் சொதப்பல்றா, பெரும் சொதப்பல்றாங்களா, அதான் இது. வேற ஒன்றும் நம்ம புதுசு சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா அவருக்கு அரசியல் புரிதல் தெரிதல் இல்லை.
அவர் வந்துட்டு ஒரு மாநில அந்தஸ்து கேட்குது இந்த மாநிலம் அப்படின்னோம்னா ஏன் கேட்குது அப்படின்றது புரியல. மாநில அந்தஸ்து கேட்டுக்கிட்டு இங்க ஒரு பெரும் போராட்டம் நடந்து துப்பாக்கி சூடு நடந்த லடாக்கை பத்தி இவருக்கு தெரியாது. இந்தியாவில் எத்தனை மாநிலம் இருக்குன்றது கூட தெரியாது. அதெல்லாம் ஒரு டெஸ்ட் வச்சு தேர வைக்கணும். அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். சார், நீங்க தாவேகாவை எதிர்த்தது ஒரு முக்கியமான காரணம், பிரதான அதிமுக, திமுக கட்சிகளை நம்ம எதிர்க்கணும். நம்ம வந்து தனித்துவமா செயல்படணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் நீங்க மையமா வச்சீங்க. இப்ப இங்கேயும் பாண்டிச்சேரியிலும் அதே ஃபார்முலா தான் கொண்டு வர்றாரு. அங்க ஏடிஎம்கேவோட நீங்களும் சொல்லிட்டு இருக்கீங்க, கிறிஸ்துமஸ் பார்ட்டி ஒண்ணு இருக்கு, நிச்சயமா ஏடிஎம்கே கூட போறதா இன்ன வரைக்கும் விஜயோட விருப்பமா இருக்கு, அதனாலதான் அவருடைய அதிகாரத்தை தான் கையில வச்சுக்கிறாரு அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. பாண்டிச்சேரியிலும் பாருங்க, அதே குறுக்கு வழியில பிரதான ஒரு கட்சியா இருக்கக்கூடிய என்ஆர் காங்கிரஸோட ஒரு கூட்டணி வச்சு நம்ம எப்படியாவது ஒரு ஆட்சி கட்டில அமர்ந்துடணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குல்ல சார், இது மக்கள் எப்படி பார்ப்பாங்க? முதல்ல மக்கள் விஜய் ஏன் அப்படி பாக்குறாருன்றதை நீங்க பாருங்க. விஜய் நம்ம பார்ப்போம், அப்புறம் விஜய் மக்களை பார்க்கட்டும், அப்புறம் மக்கள் விஜய் பார்ப்பாங்க. ஓகே. விஜய் வந்துட்டு எப்படி பார்க்குறாருன்னா ஒரு பாதுகாப்பான ஒரு அரசியலை தான் அவர் பார்க்குறாரு. இன்னைக்கு ஆளும் இங்கே ஒன்றிய அரசுக்கு எதிரான ஒரு கட்சியா திமுக இருக்கிறதுனால தான், ஆட்சி இருக்கிறதுனால தான் இவர் திமுகவை இவ்வளவு வலிமையாக எதிர்க்கிறார். இதுவே ஒன்றிய அரசுக்கு சாதகமான ஒரு பார்ட்டியா இருந்ததுன்னா இவருடைய பாலிடிக்ஸே கிட்டத்தட்ட ரொம்ப லோ ப்ரொஃபைலா இருக்கும், இல்லாட்டி அரசியல ஆரம்பிச்சிருக்க மாட்டாரு. அப்படி ஆரம்பிக்கப்பட்டது தான் இது ஒன்று. ரெண்டாவது விஷயம், அவர் என்ன பண்றாருன்னா ஒரு சேஃப்டி பாலிடிக்ஸ். இவரை எதிர்க்கணும், ஆனா அவங்களுடைய போர்வை நம்மளுக்கு வேணும், ஆனா அவங்களை எதிர்க்கிற மாதிரி காட்டிக்கணும். அந்த மாதிரி தான் அவர் பண்ணி பிஜேபியை சொல்றாரு. இப்போ பிஜேபி வந்துட்டு புதுவைக்கு எதுவுமே செய்யலைன்னு சொல்லக்கூடிய விஜய், நீங்க ஏன் அவங்களோட கூட்டணியில் இருக்கிறீங்கன்னு ஏன் என்ஆர் காங்கிரஸ் பார்த்து கேட்கல? அவரு நிச்சயமா கேட்டிருக்கணும். கேட்கல. உங்க மாநில அந்தஸ்து கொடுக்காம இருக்கதே பிஜேபி தானப்பா, அவங்களோட கூட்டணி இருக்கு, கூட்டணி வச்சுக்கிட்டு அவங்களுக்கு மந்திரி பதவி எல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கணும். கேட்கல. சிஎம் சார் அவர்களே என்ஆர் யாரு ரங்கசாமி அல்ல அங்கிள்லாம் சொல்லிருக்கணும், அவர் தான் கொஞ்சம் ரங்கசாமி அங்கிள், why do you want to tie up, why do you have tie up with BJP uncle அப்படி சொல்லலாம். எதிர்பார்த்தா. ஆமா, அங்க இறங்கிட்டு உடனே தூக்கிட்டு போய் உள்ள வச்சுட்டாருன்னா அது வேறயா, அதனால அவர் பயந்துகிட்டு அப்படியே இருக்காரு. விஜயனுடைய பாலிடிக்ஸே அவ்வளவுதான். அவருடைய பாலிடிக்ஸ் அவர் பாக்குறது எப்படின்னா அவருக்கு பாதுகாப்பான ஒரு அரசியல் அவர் பாக்குறாரு, தேடிக்கிறாரு, அவ்வளவுதான். அதனால அவருடைய பிஜேபி எதிர்க்கிறாங்க. பிஜேபி பத்தி ஒன்லி மென்ஷன்ஸ், அதை கவனிங்க நீங்க. பிஜேபி பத்தி அவர் மென்ஷன். இன்னைக்கு அவர் எஸ்ஐஆர் பத்தி பேசல. இவ்வளவு தூரம் வந்துட்டு எஸ்ஐஆர் பத்தி நீங்க நாடாளுமன்றத்துல ஒரு பெரிய டிபேட், ஆனா அவர் பேசல. திருப்பரங்குன்றம், புதுச்சேரிக்கு தமிழ்நாட்டுக்கு எந்த வித்தியாசமும் இல்லை, நாமெல்லாம் ஒரே மக்கள் தான், ஒரே வகையரா தான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஏன் அங்கேயும் போட்டு திருப்பரங்குன்றத்தை பத்தி பேசல? வேணாம், எதுக்கு, ஒதுக்குவோம், அவ்வளவுதான். ஸோ பிஜேபி எதிர்ப்புன்னு இவர் காட்டுறது என்ன அப்படின்னா, அது மென்ஷன் பண்றாருல மாநில அந்தஸ்து, அல்ல ஏற்கனவே இருக்கிறது தான், இருக்கிறதே ஒரு சொல்லிட்டு அப்படியே முடிச்சுக்கிட்டு வரட்டுங்களா, சந்திச்சிருவோம் 26 நம்மளுதுதான். அவர் என்ன நினைக்கிறாருன்னா, விஜய் ஒரு படத்துல சொன்னாரா, அதில் டயலாக் ரைட்டர் வந்துட்டு நம்ம நண்பராக போயிட்டாரு. அங்கே போன உடனே எஃப்ஐஆரை பற்றி சொல்லிட்டாங்க, முதல் தகவல் அறிக்கை. விஜய் வந்து கேட்டாரான், முதல் தகவல் அறிக்கை என்ன, எஃப்ஐஆர் என்ன, முதல் தகவல் அறிக்கை அப்படின்னா என்னது? இல்லை ஒரு கிரைமு கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா அதான் போலீஸ்காரங்க என்ன கிரைம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய கேஸ் அதான், அதை எடுத்துருங்க அப்படின்னாரா விஜய். ஏன் அப்படின்னா, எனக்கே எஃப்ஐஆர்னா என்னன்னு தெரியாது, என் ரசிகனுக்கு எப்படி தெரியும், அதனால எடுத்துருங்க படத்தை விட்டு அப்படின்னாராம். அவ்வளோதான், எனக்கே தெரியல அப்படின்னா அவனுக்கு தெரிய போகுது, அப்படி ஒரு கான்ஸ்டன்ட் இருக்குதுல்ல, அதை போயிடுறாரு விஜய். அதனால அதெல்லாம் எதுக்கு, நான் யோசிக்க மாட்டேன்னா அவனும் யோசிக்க மாட்டான், கரெக்டா வந்துட்டாரு அவரு. தற்கொலைனா தற்கொலை, ஆச்சரியக்குறினா ஆச்சரியக்குறி, கேள்விக்குறினா கேள்விக்குறி, அதனால எந்த விதமான வித்தியாசமும் இல்லை, முடிச்சு விட்டாரு. இந்த அடிப்படை புரிதல கூட யாராவது உடன் இருக்கவங்க சொல்லி தர மாட்டாங்களா? எப்பா பிஜேபி தானங்க செய்ய முடியும், அதுவே கொள்கை எதிரின்றப்பா பிஜேபிய, இந்த பிஜேபியோட தான் கூட்டணி வச்சிருக்காங்க, அப்போ கூட்டணி வச்சிருக்காங்கன்னா கூட்டணி ஆட்சி தானப்பா நடக்குது. அவர்கிட்ட இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, என்னைக்கு பாசிஸ்ட் தான் அப்படின்றத வந்து பாயாசம்னு சொல்லி ஈக்குவேட் பண்ணாரோ அன்னைக்கே நம்ம புரிஞ்சுட்டு இருக்கணும். பொதுவா நான் அன்னைக்கு கூட நான் தப்பா தான் புரிஞ்சுக்கிட்டேன். அன்னைக்கே தெரிஞ்சிருச்சு விஜய் எல்லாம் இதுல எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்க மாட்டாரு, அரசியலையும் அதிகாரத்தையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு விடயமா பார்க்கக்கூடிய ஒரு சாதாரண மனநிலை கொண்டவராக தான் விஜய் இருக்கிறார். இந்த அதிகாரத்தை கைப்பற்றுவது அப்படின்றது ஒரு பெரும் மாற்றத்திற்கான ஒரு முக்கிய கருவின்னும், இந்த மக்களினுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கான ஒரு விடயம்னு அவர் நினைச்சிருந்தாருன்னா, அவர் பொருளாதார விடயங்களை எல்லாம் ரொம்ப ஆழமா பார்த்துருப்பாரு, சமூக விடயங்களை நல்லா பார்த்துருப்பாரு. அவர் வெறும் முடக்கங்களை வைக்கிறாரு, அதாவது சொல்லுவாங்க இல்லையா, பஞ்ச் டயலாக் வைக்கிறாரு. அதான் மோடிஜி ஓய் அலர்ஜி இப்படிலாம் வந்துட்டு பேசுறது,
இதெல்லாம் வந்துட்டு என்ன அப்படின்னா இது போதும் கம்யூனிகேட் பண்ணிட்டோம் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. ம். ஜனநாயகம் படம் வெளில வந்துச்சு நல்லா சரியாயிடும் அப்படின்னு நினைக்கிறது. இது எல்லாமே என்ன அப்படின்னா அவருடைய அரசியல் பலவீனத்தை தான் அது காட்டுது. ம். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இதை தாண்டி விஜய் அப்படின்னு நீங்க வேற ஏதாவது எதிர்பார்ப்பு வச்சீங்க அப்படின்னா நீங்க பெரும் ஏமாற்றத்துக்கு உள்ளாவீங்க. நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஜனவரி 30 நான் வெளில வந்துட்டேன். மற்றவங்களுக்கெல்லாம் வந்துட்டு அது ரொம்ப கஷ்டம். இறுதியான ஒரே ஒரு கேள்வி சார். எனக்கு 2 கேள்வி இருக்கு. இப்ப நீங்க ஆரம்பத்துல சொல்லிட்டு இருக்கீங்க அவருக்கு இன்னும் விருப்பமா இருக்குது ஏடிஎம்கே பிஜேபி கூட போகணும், அப்பதான் திமுகவை அவர் ஒரே நோக்கம் திமுகவை எப்படியாவது திட்டி தீர்க்கணும், ஒழிக்கணும் அப்படிங்கிறது தான் நீங்க சொல்ல. ஒழிக்கணும் அப்படின்றத விட ஒரு 10 சீட்டு கிடைக்கணும் அப்படின்றது. ஓகே, அதான் சார். இப்ப நீங்க சொல்லக்கூடிய இந்த ஈக்குவேஷன் அது வந்து இப்போ இந்த ஸ்பீச் மூலமா வெளிப்படுதா அப்படிங்கிற கேள்வி எனக்கு இருக்கு. ஆமா. பிஜேபியை அவர் விமர்சனம் பண்றாரு, ஆனா கூட்டணி விமர்சனம் பண்ணேங்கிறாரு ஆமா. என்ஆர் காங்கிரஸ். இங்க தமிழ்நாட்டுல அதே இதான் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஒரு நீங்க சொல்லக்கூடிய அதாவது இப்படி புரிஞ்சுக்கலாம். ஃபார்முலா. பிஜேபி அவருடைய கொள்கை எதிரி, அரசியல் எதிரி கிடையாது. ஓகே, அரசியல் எதிரி வேற, அப்படி வச்சுக்கலாம். ஓகே. சீமானுக்கான பதிலா வச்சுக்கோங்க. ம், ம், ம். ஒரு கொள்கை எதிரி தான் அரசியல் எதிரி, அரசியல் எதிரி தான் கொள்கை எதிரியா இருக்கணும். ஒருத்தருடைய கொள்கையை பிடிக்கும், ஆனா அந்த கொள்கையை கொண்ட அந்த அரசியல் கட்சியை நான் எதிரின்னு நான் சொல்றேன் அப்படின்னா அது பிடிபடாத ஒரு விடயம். ஸோ இப்போ இதான் சொல்ல வர ஒரு தெளிவா இருந்திருந்தாருன்னா ஏன் நீங்க பிஜேபியோட உறவு வச்சுட்டு இருக்கீங்கன்னு நேரடியாக ஒரு கேள்வி கேட்டிருந்தாருன்னா இன்னைக்கு அது வந்துட்டு ஃபோக்கஸ், எஸ், இன்னைக்கு அது ஒரு பெரிய ஒரு பாயிண்ட் ஆஃப் டிஸ்கஷன் ஆயிருக்கும். ஆனா அது அவருக்கு தெரியல. எனக்கு தெரியல, அவருக்கு தெரியாது, அவருக்கு புரிதலுக்கு இல்லை அதெல்லாம். இங்க பாண்டிச்சேரிக்கு வந்து திமுகவை விமர்சனம் பண்றாரு. அங்க ரோலே கிடையாது, திமுக ஆட்சியிலே அதான் கிடையாது. எஜெண்டா பாலிடிக்ஸ்னுடைய முக்கியத்துவம். எங்க போனாலும் அதையே சொல்லு, அதையே சொல்லு, அதையே சொல்லு, அதே பதிய வை, அதே பதிய வை. இப்போ விஜய் ரசிகர்கிட்ட போட்டாங்கன்னா பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான் அவங்க சொல்லுவாங்க. எங்களுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய பிரைம் மினிஸ்டர் விஜய் அண்ணன் தாங்க, இந்தியாவுடைய சீஃப் மினிஸ்டர் விஜய் அண்ணன் தாங்க, ம். திமுக எதிர்த்துணுங்க, திமுக தப்புங்க. அடுத்து சொல்ல நீங்க வேணா பாருங்க, எங்களுக்கு வந்துட்டு திருவனந்தபுரத்துல ஓட்டு விடும், பாலக்காட்டெல்லாம் ஓட்டு விடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப டிஎம்கே ஃபோபியா தான் இருக்கு அப்படின்றீங்க. அந்த மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணணும். இப்போ எதை எடப்பாடி பழனிசாமியால வச்சு பண்ண முடியாதோ அதை வந்து பிஜேபி வச்சு பண்றாங்க, அவ்வளவுதான். ஓகே, இதான் சிம்பிளா சொல்றீங்க. நிச்சயமா சார், விஜயனுடைய புதுவை பிரச்சாரத்தை வந்து முழுசா எக்ஸ்போஸ் பண்ணிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். எளிமைப்படுத்தி விட்டேன். நன்றி சார்.